பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வரும் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து மோசேயுடைய சரித்திரத்தை, நடந்த ஒரு முக்கியமான விஷயங்களை, ஸ்தேவான் அந்த ஜனக்கூட்டத்தில் தன்னை எதிர்த்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவர் பேசி கொண்டிருக்கிறார். இதில் நம்ம நேற்று பார்த்தோம், ஒரு மிக முக்கியமான சத்தியங்கள், ஆண்டவருடைய நேரம், கர்த்தருடைய வேலை, அது மாத்திரம் இல்லை, புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தர் தலைமைத்துவத்துக்கு ஒரு தலைவனாக எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தில் பாருங்க, மோசே நினைத்தான், ஆண்டவர் தேவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் இல்லாமல் தானே அதை செய்து விடலாம் என்று அவன் நினைத்தான். மோசே சரியான ஒரு இருதயம் தான், தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, மீட்க வேண்டும் என்ற சரியான இருதயம். ஆனால் அவனுடைய அப்ரோச் தவறாக இருந்தது. அவன் மோசையே அவனுடைய ஜனங்களுக்காக அவன் பாரமுள்ளவனாக இருந்தான், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சான். அவங்க அங்கே அவன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் அப்படின்னு தன்னுடைய சொந்த ஞானத்தையும் தன்னுடைய எஃபர்ட்டையும் அவன் பயன்படுத்தினான். அப்போ நம்ம நேற்று பார்த்தோம், தெய்வீக ஞானம் மாத்திரமே ஆண்டவருடைய வேலைக்கு பத்தாது. அதாவது மனுஷனுடைய ஞானம் தெய்வீக வேலைக்கு பத்தாது. தேவனுடைய ஞானம், ஆண்டவருடைய அதிகாரம், தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு கூட பாருங்கள், ஒருவேளை ஜனங்கள் நம்முடைய அழைப்பை ஆரம்பத்தில் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு, நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம சரியாக நம்ம உணர்ந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே அவர் ஜனங்களால் அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், தன் சொந்த ஜனங்களாலேயே அவமதிக்கப்பட்டார். ஆனாலும் பாருங்க, பிதாவின் சித்தம் அவரோட வாழ்க்கையில் நிறைவேறது. நம்ம வாழ்க்கையில் கூட எல்லாருமே நம்ம கூட ஒத்து போகணும்னு இல்லை, நாமும் புறக்கணிக்கப்படுவோம். உண்மையாக கர்த்தருக்காக வாழும்போது நாம் புறக்கணிக்கப்படுவோம். பாருங்க, இந்த மோசே எகிப்தியனை கொன்று போட்டது யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்தான், மறைக்கப்பட்ட பாவமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இஸ்ரவேல் யூதன், இந்த இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரவேல் இவன் என்ன பண்ணா, அவன் மோசேன்றதுல அதை வெளிப்படுத்தினான். நீ நேற்று கொன்னது போல என்னையும் கொண்டு போக பார்க்குறியா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன கற்றுக்கொள்கிறோம்? பாவம் என்பது அது அப்படியே மறைக்கப்பட்டு போகாது. நம்ம செய்கிற பாவம் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நிச்சயமாக அது வெளிப்படுத்தப்படும். தேவன் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இப்போ நாம் அதை உண்மையாக மனம் திரும்பி அறிக்கை செய்து நம்ம ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை தயாராகும் போது கர்த்தர் அந்த காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய தோல்வி என்பது நம்முடைய முடிவு அல்ல. ஆண்டவர் அவன் தோல்வி நினச்சிட்டு ஓடி போனான். ஐயோ, இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது, என்னை பிடிச்சிருவாங்க, எனக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு அவன் ஓடி போனான். தோல்வி போல இருந்துச்சு, ஆனால் தோல்வி ஒருபோதும் முடிவு கிடையாது. ஆண்டவர் அந்த வில்டர்னஸை தான், வனாந்தரத்தை தான் நம்மளை பயன்படுத்துகிற ஒரு இடமாக கர்த்தர் அங்கு அதை பயன்படுத்துவார்.
நம்மளை உருவாக்குகிற ஒரு இடமாக கர்த்தர் வனாந்தரத்தை வைப்பார் என்பதை மறந்துடக்கூடாது. சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை உடைத்து தான் அவர் உருவாக்க முடியும். மோசே அங்கேருந்து போகும்போது அவனுக்கு பயம் இருந்திருக்கும். ஐயோ, நான் ஒரு தோற்கப்பட்ட மனுஷன், அரண்மனையில் வாழ்ந்தேன். ஆனால் அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை போல் அவனுக்கு தோணலாம். அவன் ஒரு ராஜ அரண்மனையில் ஒரு ராஜரீக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். இந்த ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக வனாந்தரத்தில் அங்கே பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஆண்டவர் மோசேயை எங்கே உருவாக்கினார்? தாழ்மையாக தேவனை சார்ந்திருக்க கர்த்தர் உருவாக்கினார். அப்போது நம்மளுடைய ட்ரெயினிங் கிரவுண்டு, நம்ம கர்த்தர் உருவாக்குற இடம் வனாந்தரமான பாதை, கஷ்டம், வெறுமை, தவிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களில் தான் கர்த்தர் நம்மை உருவாக்குற அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். வேதத்திலேருந்து யோசேப்பை கர்த்தர் ஜெயிலில் தான் உருவாக்குனார். இன்னொரு அடிமையாக தான் கர்த்தர் உருவாக்குனார். பாருங்கள், தாவீது பாருங்கள், சாலால் துரத்தி அவர் ஓடி 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 போய் காட்டிலையும் வீட்லேயும் அவர் இருந்தார். அங்கே தான் ஆண்டவருக்கு உருவாக்குனார் தாவீதை. இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் அவர் தாகமாய் பசியாய் இருந்து உபவாசத்தோடு கூட கர்த்தர் அவரை பெரிய உன்னதமான வேலைக்காக அவரை உருவாக்கினார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம வனாந்திரம் போல ஒரு நிலைமை கர்த்தர் நம்மை உருவாக்குகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. அதனால் நம்ம கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் உன்னத நோக்கத்துக்காக என்று சொல்லி நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் ரிஜெக்ஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமா? புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை. கர்த்தருடைய அழைப்பை நம்ம முன்னிறுத்தி, இந்த புறக்கணிக்கப்பட்டாலும் அவருடைய அழைப்பை நோக்கி நான் போய்கின்றிருக்கிறேன். அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சீசனில் நான் காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், தேவனுடைய வேலைக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து, தாமதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தர விரும்புகிறார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அவர் நம்மை உருவாக்குகிற, அவருக்காக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நேர்த்தியாய் நம்மை உருவாக்கி வழி நடத்த அவருடைய அன்பின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய திட்டத்துக்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து உண்மை முழு நிச்சயமாய் நம்ப கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தோல்வியும் ஏமாற்றத்தையும் சந்திக்கும் போது கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் எதற்கோ என உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உங்களுடைய மேன்மையான திட்டத்துக்கு அடிபணிந்து நம்பி உண்மை சார்ந்திருக்க கிருபை தாரும். இருதயத்தை உருவாக்கும் ஆண்டவரே. என்னுடைய சுபாவங்களை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற உம்மோடு ஒத்துழைத்து உம்மோடு கூட ஆண்டவரே ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். துதிக மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.